வணக்கம் நேயர்களே, ஃபீபாவின் இன்றைய காலை தியானத்திற்காக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஃபீபா நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் யோவான் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 35வது வசனத்திலிருந்து 51வது வசனம் வரைக்கும் உள்ள வார்த்தைகளில் நாம் கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கிறோம். யோவான் இயேசு கிறிஸ்துவை பற்றி அவரை சுற்றி நடந்த நிகழ்ச்சிகளை கொண்டு தெளிவாக இந்த பகுதியிலே விளக்குகிறான். மட்டுமல்ல, இயேசுவை தேவகுமாரன் என்று அறிக்கையும் செய்கிறான். வேறு சிலரும் இயேசுவை அறிக்கையிட்டார்கள். அவர்கள் செய்ததென்ன என்பதையும் அந்த பகுதியிலே நாம் பார்க்கிறோம். 35வது வசனத்திலிருந்து 39வது வசனம் வரைக்கும் நாம் வாசிக்கும் போது, அவர்கள் செய்த முதலாவது காரியம் தொடர்ந்து சென்றார்கள். யோவான் இயேசுவை தேவ ஆட்டுக்குட்டி என்று சொன்னபோது, அவன் சீஷர்கள் அவனை பின்பற்றுவதை விட்டுவிட்டு இயேசுவுக்கு பின் சென்று அவரை பற்றி அறிந்து கொள்ள முயன்றனர். அவரோடு தங்கியும் இருந்தனர். இதை நாம் 39வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். அவர் வந்து பாருங்கள் என்றார். அவர்கள் வந்து அவர் தங்கியிருந்த இடத்தை கண்டு அன்றைய தினம் அவரிடத்தில் தங்கினார்கள். அப்பொழுது ஏறக்குறைய 10 மணி வேளையாயிருந்தது என்று நாம் வாசிக்கிறோம். இயேசுவுக்கு பின் செல்லுதல் என்பது ஏதோ சுற்றுலா செல்வதை போன்றதல்ல. அவரை அறிந்து கொள்ள அவருக்கு பின் சென்று அவரோடு இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலும் அநேக நேரங்களிலே நாம் தேவனை பின்பற்றுகிறவர்களாய் இருக்கிறோம். ஆனால் தொடர்ந்து பின்பற்றுகிறவர்களாய் இருக்கும்படியாக கர்த்தர் நம்மை அழைக்கிறார். இரண்டாவதாக 40வது வசனத்திலிருந்து 44வது வசனம் வரைக்கும் நான் வாசிக்கும்போது, அங்கே கண்டு கொண்டார்கள். யோவானின் வார்த்தைகளை கேட்டு இயேசுவுக்கு பின் சென்ற சீடர்களில் அந்திரேயா தன் சகோதரனிடத்தில் மேசியாவை கண்டோம் என்றான். இயேசுவை சரியாக அறியாத விசுவாசிகள் ஆலயத்திற்கு தவறாமல் செல்வது, காணிக்கை செலுத்துவதும் தான் கிறிஸ்தவ வாழ்க்கை என்று நினைக்கின்றனர். அதற்கும் மேலாக இயேசுவை கிறிஸ்து என்று கண்டுகொண்ட வாழ்க்கை வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்திக்கு எழுதும்போது 2 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 12வது வசனத்தில் இப்படியாய் எழுதுகிறார். அதிநிமித்தம் நான் இந்த பாடுகளையும் அனுபவிக்கிறேன், ஆயினும் நான் வெட்கப்படுகிறதில்லை. ஏனென்றால் நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காத்து கொள்ள வல்லவராயிருக்கிறார் என்று நிச்சயித்தும் இருக்கிறேன் என்று பவுல் எழுதுகிறார். அதுபோல யோபுவை குறித்து நாம் பார்க்கும்போது, யோபு 13வது அதிகாரம் 15வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன் என்று யோபு இங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பவுலை போல யோபுவை போல நம்மாலும் சொல்ல முடியுமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். கடைசியாக யோவான் 1வது அதிகாரம் 45வது வசனத்திலிருந்து 51வது வசனம் வரைக்கும் நாம் வாசித்தோமானால், அங்கே கிறிஸ்துவை கண்டோம் என்பதை அறிவித்தார்கள், தொடர்ந்து சென்றார்கள், கண்டு கொண்டார்கள், கடைசியாக அறிவித்தார்கள், பிறருக்கு அறிவித்தார்கள். பிலிப்புவுக்கு அழைப்பு கிடைத்ததும் இயேசுவின் பின்னே சென்றதோடு நிற்கவில்லை. இப்பொழுதுதான் மேலான பணி துவங்குகிறது என்று மற்றவர்களுக்கும் இயேசுவை பற்றி அறிவித்து அழைத்து வந்தான். நாத்தான்வேல் இயேசுவை காண பிலிப்பு ஒரு காரணமாக மாறினான். அவன் இயேசுவின் மேன்மையை கண்டு கொண்டான். இயேசுவும் அவனை பார்த்து, இதிலும் பெரிதானவைகளை காண்பாய் என்றார். எனக்கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த யோவானை போல, அந்திரேயாவை போல, நாம் தியானித்த இந்த பகுதியிலே வாழ்ந்த சிலரை போல நாமும் தொடர்ந்து செல்கிறோமா? இயேசுவை கண்டு கொண்டிருக்கிறோமா? அவரை அறிவித்து கொண்டிருக்கிறோமா என்பதை சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். நாம் வாழுகிற இந்த காலங்களிலே மற்றவர்களும் அற்புதம் காண இயேசுவிடம் வழிநடத்துவதற்கு கர்த்தர் நம்மையும் பயன்படுத்துவாராக. இயேசுவை அறிந்திருக்கிற
பலர் அவரை பிறருக்கு அறிவிக்க முன்வர வேண்டும். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுவாராக. ஆமென். இன்றைய காலை தியானத்தில் பங்கேற்றமைக்காக நன்றி. உங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளவோ மேலும் விவரங்கள் அறிந்து கொள்ளவோ 9458505042 என்ற எண்ணிற்கோ அல்லது info@fibaonline.org தொடர்பு கொள்ளவும். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.